ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்னைக்கு சூப்பராக மணக்க அம்மா கையால் சங்கரா மீன் குழம்பு தான் இன்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்டோம். சூப்பரான எம்மியான இந்த சங்கரா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த குழம்பு செஞ்சதுக்கப்புறம் இந்த சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப எம்மியாக இருந்தது. சமையல் குழம்புமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எந்த சைடு டிஷ் எதுவுமே தேவையில்லை. சுட சுட சாதத்தில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் நாம சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான நம்ம என்னென்ன பொருள் பார்த்துடலாம். இதுக்கு நான் சங்கரா மீன் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நம்ம ஊற வச்சாச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணிருக்கு. தக்காளி ஒரு 4 கட் பண்ணிருக்கு. தக்காளி வெங்காயத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்ல அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 3 கீத்து, பச்சை மிளகாய் ஒரு 4, வெங்காயம் தாளிக்கிறதுக்கு 1 எடுத்திருக்கேன். ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டதுக்கு அப்புறம் வெங்காயமும் போட்டுடலாம். ஏன்னா இந்த வெந்தயம் வந்து கருகக்கூடாது. வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலையை உருவி போட்டுடலாம். 3 கீத்து கருவேப்பிலையை. தக்காளி கொஞ்சமா அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தக்காளி எடுத்து வச்சிருந்தோம். கட் பண்ண தக்காளி அதையும் போட்டுக்கலாம். இப்போ அந்த வெங்காயமும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 4 தக்காளி கட் பண்ண பேஸ்ட் எடுத்து அரைச்ச பேஸ்ட்டை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் தனித்தனியா பிரிஞ்சு வரணும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணுவோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து வீட்டில் தான் அரைச்சி வச்சு அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூனு, கார மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா அரைச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, மிக்ஸ் பண்ண தண்ணி, அதையும் நம்ம இதில் எடுத்து ஊற்றிடலாம். அடி பிடிக்கக்கூடாது, அதனால இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு மாதிரி வைக்க போகிறது இல்லை, நம்ம சிபியா மாதிரி தான் வைக்க போகிறோம். எப்பயுமே புளி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும். ஆனால் இப்போ புளி தண்ணி வந்து நம்ம இந்த மசாலா தண்ணியோட சேர்த்து நம்ம ஊற்றிடுறோம். 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சதை நம்ம ஊற்றிடலாம். கூடவே கல்லுப்பும் போட்டிருக்கோம். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா தளன்னு கொதிக்கட்டும். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம சங்கரா மீனை எடுத்து இந்த மீன்ல ஒவ்வொன்றா போட போறோம். நம்ம நல்லா கொதிக்கட்டும். இது நான் வந்து குழம்பு ரொம்ப அளவுக்கு அதிகமான தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி செய்ய போறது இல்ல. சின்னதா சிபியான்னு சொல்லுவாங்க நம்ம பர்மி ஸ்டைல்ல, அந்த மாதிரி தான் நம்ம இதை செய்ய போறோம். ரொம்ப திக்கா ரொம்ப சூப்பரா எம்மியான இந்த சங்கரா மீன் குழம்பு நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். உண்மையிலேயே நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்றது நீங்க செக் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், புளியும் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். புளி கம்மியா வேணும்ன்றவங்க நீங்க குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த மீனை அப்படியே அழகா தூக்கி இந்த குழம்புல இறக்கிடலாம். இந்த மீனெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு கரண்டியில போட்டு அப்படியே சுத்தி விட்டா போதும். மீன் உடையக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும்ன்றதுனால நம்ம ஆஃப் பாயிலேயே நம்ம பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு வாட்டி கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். நம்ம கொத்தமல்லி தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்க, மீன் இந்த மாதிரி லைட்டா வெடிப்பிட்டாலே மீன் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, காட்டும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. குழம்பு சூப்பரா எம்மியா இருந்துச்சு. உண்மையிலேயே சுட சாதத்துக்கு நம்மளுடைய டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் சூப்பரா எம்மியா இருந்த இந்த குழம்பு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த ரெசிபி மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.